வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். இன்னைக்கு குஜராத் கேஸ் ஷேர் ப்ரைஸோட விலை வந்து 7% கீழே வந்து இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஏதோ மஜ்ரோ கிளாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி ஷார்ட் என்னன்னு டீட்டெயிலாக கேட்போம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 285 புள்ளிகள் அதிகரித்து 24,765 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 899 புள்ளிகள் அதிகமாகி 80,015 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிட்டி. எஸ் சார், இன்னைக்கு நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஏறிதான் வந்து முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பா நிஃப்டியை பாக்குறப்ப இன்னைக்கு மேப் இந்த சின்ன வயசுல டிராயிங் போடுவோம்ல சார், மலை மாதிரி ஏறி இறங்கி ஏறி இருக்கு. ஆமா, அதே மாதிரி முடியறப்போ ஒரு நல்ல ஏற்றமா தெரியுது. ஒரு 2:30 மணிக்கு மேல கரெக்டா ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கா? நம்ம மார்க்கெட்ல ஒரு இறங்குனதுக்கு ஏற்றம் நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல வார் எஃபெக்ட்லாம் நம்ம மார்க்கெட்ல பெருசா எடுபடல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. அந்த வார்னோட பாதிப்பு எல்லாம் இல்லாம எல்லாம் இருக்காது, இருக்கு. ஓவர் ரியாக்ட் பண்றோம் சம்டைம்ஸ். அதனுடைய உண்மையான ஆழம் புரியாம அது ஓவர் ரியாக்ஷன் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு கவுண்டர் ரியாக்ஷன்ங்கிறது வரும். மார்க்கெட் எப்போதுமே ஆக்ஷன் கவுண்டர் ஆக்ஷன் அப்படித்தான் இருக்கும். அது மாதிரியான ஒரு கவுண்டர் ஆக்ஷன் தான் இதை ஒரு புல் பேக் ரேலியா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கு இருந்ததை விட 10 மணிக்கு 100 புள்ளிகள் அதிகம் நிஃப்டி. 10 மணிக்கு இருந்ததை விட 10:30 மணிக்கு 100 புள்ளிகள் குறைவு. திரும்ப பாத்தீங்கன்னா 11 மணிக்கு வந்து 100 புள்ளிகளுக்கு மேல ஏற்றம், அதற்கு பிறகு 100 புள்ளிகள் இறக்கம். இப்படி பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 12:30 மணி 12:45 திரும்ப 100 புள்ளிகளுக்கு மேல ஏற்றம், 150 புள்ளிகள். இப்படி மாறி 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 பாத்தீங்கன்னா இறங்கி கடைசியில 2:20க்கு பாத்தீங்கன்னா நேற்றைய முடிவை விட 55 புள்ளி தான் ஏற்றத்துல இருக்கு. 2:20க்கு 2:19க்கு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றம் அடுத்த ஒரு அரை மணி 3/4 மணி நேரத்தில் 3 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு 300 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றம். நாள் முழுவதும் ஒரு 4 முறையாவது ஏறி இறங்கி இருக்கிறது சந்தை. அப்படிங்கும் பொழுது ஏறும் பொழுது விற்பனையும், இறங்கும் பொழுது வாங்குறதுக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்திருக்கு. வாலிட்டாலிட்டி இருக்கு, இருந்தாலும் ரேஞ்ச் பவுண்டான வாலிட்டாலிட்டியா இருந்திருக்கு. ஆனால் அதை தாண்டி ஷார்ட் போனவங்க கடைசியில வந்து 2:30 மணிக்கு மேல கவரிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் கவரிங் காரணமாக இந்த சந்தையினுடைய ஏற்றம், இதுக்கு மேல இனிமே சந்தை இறங்காது போல இருக்கு, புல் பேக் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அந்த ஒரு ஷார்ட் கவரிங்கிறது இன்னைக்கு இப்போதைக்கு இதை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வாங்கியிருக்கலாம். அதனாலதான் அந்த கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 300 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றம் இருந்தாலுமே கூட பிறகு 3:30 மணிக்கு பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும் பொழுது அந்த 285 புள்ளிகள் 300 புள்ளிகள் கீழே வந்துருச்சு. 350 புள்ளிகள் வரைக்கும் ஏற்றம் இருந்தது. ஏன்னா நீங்க 3 மணிக்கு பாத்தீங்கன்னா 350 புள்ளிகள், அதற்கு மேல கூட 350 புள்ளிகளுக்கு மேல 366 புள்ளிகள் ஏற்றத்துல இருக்கு 3 மணிக்கு. அங்கிருந்து வந்து ஒரு 65-70 புள்ளிகள் இறங்கி இருக்கு அப்படின்னா வந்து அந்த ஷார்ட் கவரிங்னாலதான் அது ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் சர்டன்லி புல் பேக் ரேலி. நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 38 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 12 பங்குகள் விலையிறக்க பங்குகள். இந்த 12ல மேஜரா என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா 1% மேல இறங்கி இருக்கு, டிசிஎஸ் இறங்கி இருக்கு, இன்ஃபோசிஸ் இறங்கி இருக்கு, HCL டெக் இந்த மாதிரி இறங்கி இருக்கிறத பாக்குறோம். சோ எது ஏறிச்சோ அது இறங்கி இருக்கு, எது இறங்குச்சோ அது ஏறி இருக்குங்கிற அந்த ஒரு டே டு டே வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குறோம். இன்ஃபேக்ட் சென்செக்ஸ்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு 400 புள்ளிகள் ஏற்றத்திற்கு, இன்னைக்கு ஒரு 900 புள்ளிகள் ஏறி இருக்குன்னா அதுல 400 புள்ளிகள் ஏற்றத்திற்கு காரணம் ரிலையன்ஸும் லார்சன் அண்ட் டியூப்ரோ. இன்ஃபேக்ட் 500 புள்ளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிலையன்ஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ, HDFC பேங்க், இது 3 தான் முக்கியமான காரணம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ரெக்கவரி இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த LNT பங்கு இன்னைக்கு ஒரு 150 ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு. கணிசமான ஏற்றத்துல இன்னைக்கு வந்து லார்சன் அண்ட் டியூப்ரோ ஏறி இருக்கு. நேத்து வந்து கணிசமான இறக்கத்தை சந்தித்த பங்கு அது. நேத்து ஏன் இறங்குனுச்சு, இன்னைக்கு ஏன் 4% ஏறி இருக்கு, 4027 4030 ரூபான்னு வந்திருக்குது. நேத்து ஏன் 3700 ரூபாய் வரைக்கும் போனது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு நிச்சயமா இந்த வாரை சுற்றி ஒரு பாடம் இருக்குதான் நான் கருதுகிறேன். என்ன பாடம்னு கேட்டீங்கன்னா, நேத்து வரைக்கும் என்ன கதை சொல்லப்படும்னா நேரேட்டிவ் செட் பண்றது நம்ம ஒரு பேசணும். முன்னால சந்தையில் லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. இப்ப இந்த வார் பிரச்சனை காரணமாக அதெல்லாம் தடைப்படும், தள்ளி போகும், கேன்சல் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால அதனுடைய லாபம் பாதிக்கப்படும், டாப் லைன் growth குறையும், பாட்டம் லைன் growth குறையும்ங்கிறது நேற்றைய முன்தினம் வரை அல்லது நேற்று வரை உள்ள செய்தி. அது அப்படியே இப்ப என்ன மாறும்னா, இந்த மாதிரியான ஒரு வார் வரும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அங்கங்கு ஏற்படக்கூடிய அழிவுகள், சிதைவுகள் காரணமாக அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனங்கள், சிமெண்ட், ஸ்டீல், LNT இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு தான் ஒரு தேவை ஏற்படும்னு அப்படியே நேற்று எது நெகட்டிவா சொல்லப்பட்டதோ அது இன்னைக்கு பாசிட்டிவாக அப்படியே மாற்றி கட்டமைக்கப்படும். நம்ம முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்தில் இது இரண்டுக்கும் இடையில உள்ள உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எக்ஸ்ட்ரீம் லோ போகும் பொழுது அது வாங்குவதற்கான வாய்ப்பு, எக்ஸ்ட்ரீம் ஹை போகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும், விற்பதற்கான வாய்ப்பு அல்லது சும்மா இருக்கணும். அதனால இதெல்லாம் இது மாதிரி ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீழ்ச்சி அல்லது ஏற்றத்தின் போது நாம் பணத்தை இழப்பது கூட தப்பில்லை. ஆனால்
வந்து ஒரு புத்தி கொள்முதல்னு சொல்றோம். அது கட்டாயமா கத்துக்கணும். அது கத்துக்கலைன்னா அடுத்த ஒரு ஏற்ற இறக்கத்துல நம்ம வந்து லாபம் அடைய முடியாது. இது ஒரு முதலீடு அப்படிங்கிற அடிப்படையில இந்த கத்துக்கிட்டோம்னா பண்ண முடியும். நிச்சயம் சார். அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சார் நாங்க டெய்லி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து விக்ஸ்ன்னு ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. ஆமா. எனக்கு தெரிஞ்ச ஒரே விக்ஸ் தலைவலிக்கு போடுறதுதான். ஷேர் மார்க்கெட் தலைவலி வந்து அதுவும் விக்ஸ் எடுத்து போட்டுதான் கரெக்டா சொன்னீங்க. பங்குச்சந்தைக்கு ஜலதோஷம் பிடித்தால் அதிக அளவுல வந்தா விக்ஸ் அதிகமாகும். விக்ஸ்ங்கிறது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கறதனுடைய ஒரு சுருக்கம். சிபிஓஇ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இருக்கு சர்வதேச அளவுல. இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிப்டிக்கு இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இருக்கு. எல்லா பிரதானமான குறியீடுகளினுடைய அதீத ஏற்ற இறக்கங்களை கணிப்பதற்கு கடந்த காலங்களில் இருந்த வச்சு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்ங்கிறத அந்த சென்டிமெண்ட்டை கணிப்பதற்கான ஒரு டூலாக இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து வேற. அது பல நேரங்களில் அது வந்து சொன்னபடி அது பிரதிபலித்தபடி இல்லைன்னு நான் பார்த்திருக்கிறத நான் கருத்துக்கிறேன். பட் சந்தையில பல வல்லுநர்கள் தே ஸ்டாண்ட் பை திஸ் விக்ஸ் அப்படின்னு. ஓகே, இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடியது ஒரு 30க்கு மேல போனா சந்தையில் மிகப்பெரிய அளவுல வந்து பயமோ அதீதமான ஒரு பயமோ நிச்சயமற்ற தன்மையோ இருக்கு. அதனால பெரிய ஏற்ற இறக்கங்கள் திடீர்னு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்றது. 20ல இருந்து 30னா ஒரு மாடரேட்ல இருந்து ஹை வாலட்டிலிட்டி ரெண்டுக்கும் நடுப்பட்டது. 20க்கு கீழே இருந்தா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னு. இதுல நேத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கடந்த ஒரு 2 மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா விக்ஸ் வந்து 120% மேல அதிகரிச்சிருக்கு. இந்த 9 மாதங்களில் தொடாத ஒரு உச்சம். நேற்று 20 தாண்டியது 21.14 அப்படின்னு இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அங்க போனதை நேற்று பார்த்தோம். அப்படின்னா வந்து வரக்கூடிய நாட்களில் அடுத்த 20-30 நாட்களில் சந்தை ஒரு பெரிய ஏற்ற இறக்கத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு ஒரு பதட்டமான ஒரு சூழல் முதலீட்டாளர்கள் மனதில் இருப்பதாக சந்தை பிரதிபலிக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு நேர்மாறாக இன்னைக்கு விக்ஸ் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இன்னைக்குள்ள விக்ஸ் வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 15% குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு பாக்குறோம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது. சோ விச் மீன்ஸ் 17.86, அதாவது 18க்கு கீழே வந்திருக்குது. இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறியீடு 18க்கு கீழே வந்திருக்கு. நேற்றைய முடிவை விட 15%க்கு மேல இறங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா சந்தை மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்கும் போதெல்லாம் இந்த விக்ஸ் திடீர்னு ஏறும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். ஆனால் சந்தை அதே ரிவர்ஸ்ல ஏற ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த விக்ஸ் குறையும். அதே மாதிரி ரிவர்ஸ்லயும் நடக்கும். சோ அந்த ஒரு ட்ரெண்ட் மாறும் பொழுது இந்த விக்ஸ் கண்ட்ரோல்ல வரும். அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த 20க்கு மேல போனா ரொம்ப டென்ஷனான ஒரு மொமெண்ட் அப்படிங்கறத பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இன்னொரு பக்கம் வந்து குஜராத் கேஸ் இன்னைக்கு ஒரு 6% இறங்கி இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஃபோர்ஸ் மஜூரி கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, என்ன சார் அந்த ஃபோர்ஸ் மஜூரி கிளாஸ்? ஃபோர்ஸ் மஜூர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CLAUSC. ஃபோர்ஸ் மஜூர் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு நிறுவனமோ இல்ல அரசாங்கம் கூட இன்னொருத்தரோட ஒரு ஒப்பந்தம் இட்டுக் கொள்ளும் பொழுது அந்த ஒப்பந்தத்துல இதை கடைசியா ஒரு இடத்துல போடுவாங்க. 2-3 விஷயங்கள் போடுவாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா வந்து இதுல லிட்டிகேஷன் வந்தா எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும், எந்த கோர்ட்டுக்குள்ள வரும், எந்த நாடு, எந்த ஊர் அப்படின்னு. அது மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக இடம்பெறக்கூடியது ஃபோர்ஸ் மஜூர் கிளாஸ். இந்த ஃபோர்ஸ் மஜூர் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த நிறுவனம் எதிர்பாராத ஒரு சூழல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய புயலாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், கோவிட் மாதிரியான ஒரு பேண்டமிக்கா இருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு திடீர் போராக இருக்கலாம். இதன் காரணமாக இந்த மாதிரி இயற்கையாக தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாத சில விஷயங்களால், எதிர்பாராத சம்பவங்களால் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள சில ஷரத்துக்களை முழுமையாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போனால் அதில் வரக்கூடிய இழப்புகளுக்கு நான் பொறுப்பில்லை. நான் உங்களுக்கு 10 டன் நான் சிமெண்ட் கொடுக்குறேன்னு ஒப்பந்தம் போடுறேன் சார். ஆனா நான் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல போடுறேன்னா எனக்கு லைம் ஸ்டோன் ஒழுங்கா கிடைக்கும், எனக்கு சரக்கு போக்குவரத்து ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கும், நான் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டயத்துல உற்பத்தி பண்ணி கொடுத்துடலாம். திடீர்னு எதிர்பாராத வேகமாக பூகம்பம் காரணமாக லைம் ஸ்டோனை எடுக்க முடியல. ஓகே, அப்ப என்ன ஆகுறது? இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும். அல்லது போர் காரணமாக சரக்கு போக்குவரத்து நின்று விடுகிறது, சிமெண்ட் உங்களுக்கு அனுப்ப முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல், ஆக்ட்ஸ் ஆஃப் காட்னு சொல்றது, வார், பேண்டமிக், இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வெள்ளம், நிலநடுக்கம், டெரரிசம் காரணமாக திடீர்னு வரக்கூடியது, இதனால ஷட் டவுன் நடக்கும், அரசாங்கம் வந்து நடக்கிறது, கோவிட் மாதிரி காலகட்டம். இதுல வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்னால முடியாதுங்கும் பொழுது அதுல வரக்கூடிய இழப்பை நான் உங்களுக்கு சரி செய்ய வேண்டியது இல்லை. நீங்க சிமெண்ட் சப்ளை பண்ணாதனால, குறித்த நேரத்துல பண்ணாதனால எனக்கு கட்டடம் நின்று போச்சு, எனக்கு நஷ்டம், அதனால நஷ்ட ஈடு கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னால் அது வேணும்னு பண்ணது கிடையாது, திட்டமிட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து எதிர்பாராத நிகழ்ந்தது. இந்த ஃபோர்ஸ் மெஜூர் கிளாஸ், இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஃபோர்ஸ் மெஜூர் கிளாஸை இப்ப யார் பயன்படுத்தி இருக்காங்கன்னா குஜராத் கேஸ் அப்படிங்கிற நிறுவனம் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த US ஈரான் வாருக்கு பிறகு தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்கும் பொழுது அவர்களால் அவங்க பண்ண சில கமிட்மெண்ட்ஸை அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு குறிப்பிட்ட நேரத்துல கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க அந்த கஸ்டமர்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் நாங்க இப்ப இன்வோக் பண்றோம்
அதனால நீங்க எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு குறிப்பிட்ட கமிட்மெண்ட் படி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எங்க கண்ட்ரோலுக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்ன உடனே அந்த பங்கினுடைய அந்த நிறுவனம் சொல்றதுக்கு முன்னாலே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வெளிவந்த பிறகு அந்த பங்கினுடைய விலை 6% வரைக்கும் வீழ்ச்சியை சந்தித்தது. முடிவடையும் போது கூட 5% இறக்கத்துல தான் இன்னைக்கு முடிவடைஞ்சது. இதுக்கு இன்னொரு காரணம், குஜராத் கேஸ் இப்படி சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உள்ள இந்த எல்என்ஜின்னு சொல்லுவோம், லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லக்கூடியது, அந்த சப்ளை டிஸ்ரப்ட் ஆயிருக்கு. கட்டார்ல இருந்து வரக்கூடியது மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு டிஸ்ரப்ட் ஆயிருக்கு. அது ஒரு காரணம். ஏன்னா கட்டார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த எல்என்ஜி உற்பத்தியை நிறுத்திட்டாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி எங்க கொடுக்க போறாங்க, எப்படி ஏற்றுமதி பண்றது, எப்படி அனுப்புறது, அப்ப நம்ம எதுக்கு பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க தற்காலிகமாக அதை நிறுத்தி இருக்காங்க. அதனால குஜராத் கேஸ் அதுல பாதிக்கப்படுது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள். நேத்து பார்த்திருப்பீங்க, இதன் காரணமாக இந்த செய்தி வெளிவந்த பிறகு கட்டார் அதை ஹால்ட் பண்றாங்கிற தகவல் வந்த பிறகு அது சம்பந்தப்பட்ட பங்குகள் எல்லாமே மகாநகர் கேஸ் 10% கிட்ட இறங்குச்சு, பெட்ரோநெட் எல்என்ஜி அதுவும் 10% கிட்ட இறங்குச்சு, இந்திரபிரஸ்தா கேஸ் ஒரு 6%, கெயில் அது 6%. இந்த மாதிரி பங்குகள், அப்கோர்ஸ் இதுல பெரும்பாலான பங்குகள் இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. எப்படி எல்என்டி நேற்று பெரிய வீழ்ச்சியை சந்தித்து இன்னைக்கு ரெக்கவர் ஆனிச்சோ அந்த மாதிரி ரெக்கவர் ஆயிருக்கு. இருந்தாலும் குஜராத் கேஸ் பெரிய அளவுல ரெக்கவர் ஆகல. ஏன்னா இந்த எல்என்ஜிங்கிறது பெரிய அளவுல உற்பத்தி துறையில பயன்படுத்தக்கூடியது, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பவர் ஜெனரேஷனுக்கு பெரிய அளவுல பயன்படுத்தக்கூடியது. சோ அது மாதிரியான ஷிப்பிங் இது மாதிரி இடங்களுக்கு இது ஒரு ஃபியூவலா பயன்படுத்தக்கூடியதுங்கிறதுனால அதனுடைய பாதிப்பு இருக்கிறத இன்னொரு பக்கம் அதை பத்தி பேசிட்டு இருக்கப்ப ஆயில் பிரைஸ் ஏறுது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு தான் நல்லது, அமெரிக்கா பண்ற பிளான் அது அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மைதானுங்களா? இல்ல, இந்த மாதிரியான ஒரு வதந்தி சந்தையில் இருக்கு. அதாவது எண்ணெயினுடைய விலை கணிசமாக 20% ஏறி இருக்குன்னா, அமெரிக்கா ட்ரில் பேபி ட்ரில்னு சொல்லிட்டு அவங்க கண்ணாபின்னு எண்ணெயை உற்பத்தி பண்றாங்க, அந்த விலை எதைப்பது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்னு. பட் இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள தவறுறோம். என்னன்னா, அந்த அமெரிக்கா எண்ணெய் உற்பத்தி செய்தால் கூட அது திரும்ப அந்த ஹார்மோஸ், சுயஸ் இந்த கால்வாய் எது வழியா வரணும் பாருங்க, அங்க பிரச்சனை தானே இருக்கு இப்ப இன்னமும். அப்ப அங்க வர முடியாத பட்சத்துல சுத்தி வரணும். சுத்தி வரும் பொழுது மீண்டும் அதனுடைய அந்த கட்டணங்கள்லாம் அதிகரிக்கும். இதுல முழுக்க உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒன்று காரணமாக தான் வார் வந்ததுனோ அல்ல அதனாலதான் வந்ததுனோ, ஏன்னா இப்ப அவருக்கு பல விஷயங்களை செய்யறதுக்கு காரணங்கள்லாம் தேவையில்லைங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாரும் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அதுக்கு காரணம் தேட வேண்டாம். பட் ஆனா கச்சா எண்ணெயுடைய விலை இன்னைக்கு 2% ஏறி இருக்கு, $76 மேல இருக்குது. பிரெண்ட்டுமே $83 கிட்ட இருக்கு. இருந்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் நமக்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது. இந்த பிரச்சனை அதிகரிக்கும் பட்சத்தில் இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயை தருவதற்கு தயாராக ரஷ்யா இருக்கு. கடல்ல கப்பல்ல இருக்கு, தயாரா இருக்குன்னு இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு. வாங்கணுமே சார், இந்தியா வாங்கிச்சு அப்படின்னா டாரிஃப் அதிகப்படுத்திட்டாருன்னா ட்ரம்ப். இல்ல, இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத சூழல் ஏற்படும் பொழுது அதை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, நான் 2 பக்கமும் கப்பலை வச்சு பாதுகாப்பு கொடுத்து அந்த கப்பல் இங்க கூட்டிட்டு வரேங்கிறாரு. ஆனா அதை ஏற்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அந்த கப்பல் சரக்கு போக்குவரத்து மீதான காப்பீட்டு தொகை கணிசமாக அதிகரிச்சிருச்சு, 50% அதிகரிச்சிருக்கதா சொல்றாங்க. நீங்க C&F ஏஜென்ட்ஸ் அல்லது டிரான்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட்ஸ்ல கேட்டீங்கன்னா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வார் வரும்பொழுதெல்லாம் வரக்கூடிய ஒரு சர்சார்ஜ் 30-35% அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆக நீங்க ஒரு $100 அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா $150 ஆகி அதுல இன்னொரு $33 கிட்டத்தட்ட 2 மடங்கு கிட்ட உங்களுடைய போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கும் பொழுது எப்படி நீங்க அதை கொண்டு வர முடியும், அல்லது என்ன உத்தரவாதம் இருக்கு ஈரானுடைய தாக்குதல இருந்து தப்பித்து வர முடியும்னு. அதனால ஒரு எதிர்பாராத சூழல், இது ஃபோர்ஸ் மேஜூர் கிளாஸ் தான். இது அதை இந்தியா பயன்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். சார் பாப்போம் சார் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. க்ரூட் ஆயில் பிரைஸ், தங்கம், வெள்ளி எல்லாம் எப்படி சார் இருக்கு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் MCX சந்தையில கோல்டு பிரைஸ் ஸ்லைட்லி அப், அதே மாதிரி சில்வர் பிரைஸும் ஒரு 1.5% ஏறி இருக்கு. பெரிய ஏற்றம் இல்லை. ஜிங்க் ஏறி இருக்கு. காப்பர் ஸ்லைட்டா வீக்கன் ஆயிருக்கு. க்ரூட் கொஞ்சம் ஏறி இருக்கு, 7000 தாண்டி நடந்துகிட்டு இருக்கு, $7100 தாண்டி இருக்குங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் கோல்டு சில்வர்லாம் ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ், காப்பர் ஸ்லைட்லி வீக். ஒரு ஏற்ற இறக்கம்ங்கிறது குறைஞ்சு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நோக்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டாலர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா US டாலர் இண்டெக்ஸ் 99க்கு கீழே தான் இருக்கு. இன்னமும் ஒரு கட்டத்துல 99 தாண்டுச்சு திங்களன்று சென்ற வார கடைசியில எல்லாம். ஆனால் இப்பொழுது அது ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறது நம்ம பாக்குறோம். இங்கேயுமே பாத்தீங்கன்னா NSE-ல ஃபியூச்சர்ஸ்ல நேத்து ஏறினது இன்னைக்கு இறங்கிருச்சு. டாலர் நேத்து 92க்கு மேல இருந்தது ரூபாய்க்கு நிகராக. இன்னைக்கு 91.73, 47 பைசா இன்னைக்கு இறங்கி இருக்கு. மார்ச் மாத ஒப்பந்தம் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அது மாதிரி மார்ச் மந்த் பிரிட்டிஷ் பவுண்ட் பாத்தீங்கன்னா $1 மேல இறங்கி இருக்கு. $1.07 இறங்கி இருக்கு, $122.48. யூரோ மார்ச் மந்த் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா 81 பைசாவுக்கு மேல இறங்கி இருக்கு, $106.68. சோ பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எண்ணுமே 33 பைசா இறங்கி இருக்கு மார்ச் மந்த் கான்ட்ராக்ட், $58.60. சோ எல்லாமே இன்னைக்கு நல்ல ரெக்கவரி. ருப்பி அப்ரிஷியேட் ஆயிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா டாலருடைய இதுல பெரிய சேஞ்சஸ் இல்ல, அது கண்ட்ரோல்டா சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு US டாலர் இண்டெக்ஸ். ஆனால் இங்க கரன்சி எல்லாம் வீக்கன் ஆயிருக்கிறத பார்க்கும் பொழுது ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது, ருப்பி ரெக்கவர் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கச்சா எண்ணெயினுடைய விலை
ஏறி இருந்தாலும் கூட ரூபாயினுடைய மதிப்பு இதே மாதிரி அடுத்த ஒரு நாட்கள் தொடர்ந்து குறைந்து 91, 90க்கு அருகாமையில் வந்தால் நல்லது நமக்கு. வேற சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? 2 சிறப்பு செய்தி. ஒன்று, ஒரு ஷியா கிளரிக் சொல்லியிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃபா நீங்க அமெரிக்கா இது பண்ணிருக்கக்கூடிய காசா பீஸ் போர்டுன்னு இருக்கு. அந்த காசா பீஸ் போர்ட்ல இருந்து நீ வித்ரா பண்ணலைன்னா அதுக்கான கன்சிக்வன்சஸ் சந்திக்க வேண்டி இருக்கும்னு ஒரு கிட்டத்தட்ட மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு. சோ அதை எப்படி பாகிஸ்தான் கையாள போகிறதுங்கிறத பார்க்கணும். இன்னொரு விஷயம் இந்த டென்ஷன்ல இந்த வார் டென்ஷன்ல நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க துபாயில பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பூம் பெரிய அளவுல இருந்தது, இப்போ மட்டுப்பட ஆரம்பிச்சிருக்கு. அங்க ஏற்கனவே நிறைய கட்டி முடிக்கப்பட்டு முழுவதும் விற்பனை ஆகாமல் இருந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அதை விற்பனை செய்வதற்கு அந்த டிமாண்டை ரைஸ் பண்றதுக்கு அவர்கள் பல முயற்சிகள் செய்து இந்தியன் மார்க்கெட்ல அதை நிறைய கேரளா உள்ளிட்ட இந்த மாநிலங்கள்ல அதை மார்க்கெட் பண்ணாங்க. இப்போ அது மீண்டும் ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவர்கள் பிஎஸ்சி சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 30 அப்படிங்கிற இன்னொரு புது டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. சென்செக்ஸ் இருக்கு, இப்ப சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 30ங்கிறது என்னன்னா சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய 30 பங்குகள் இல்லாமல் ஆனால் பிஎஸ்சி 100 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடியது. பிஎஸ்சி 100 இண்டெக்ஸ்ல இருக்கிறதுல 30 சென்செக்ஸ் 30 இருக்கு. அதை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 70 பங்குகள் இருந்து 30 பங்குகளை தேர்ந்தெடுத்து இந்த சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 30க்குள்ள வரும். அதனால ஒரு டெரிவேட்டிவ்ஸை லான்ச் பண்றதுக்கு செபி ஒப்புதல் அளித்து இருக்கிறது. விரைவில் அது லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஃபைன் சார். சார் டீட்டெயிலா நீங்க புது வேர்ட்ஸுக்கெல்லாம் எங்களுக்கு அர்த்தம்லாம் சொன்னீங்க, விக்ஸ் நிறைய விஷயங்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.